எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த பதிவுல நம்ம மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசின்னா கேட்கவே வேண்டாம் சார். காரணம் ஏன் அப்படின்னா, சனி பயிற்சி அண்ட் குரு பயிற்சி ரெண்டுமே ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பயிற்சின்னு தான் சொல்வேன். உண்மையா நீங்க உடனே கேட்கலாம், என்ன ஒரு குன்றத்தூர் பாலாஜி சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, 2025 எங்க சார் குரு பயிற்சி சனி பயிற்சியில எங்க சார் எங்களுக்கு பெரிய பலன் கொடுத்தது, எந்த ஒரு பலனுமே இல்லையே சார், என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காரணம் ஏன் அப்படின்னா, இப்ப ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 2025 உங்களுக்கு எப்படி இருந்தது அதெல்லாம் நான் பேசல. ஏன்னா சில பேருக்கு மன வருத்தத்துல இருப்பீங்க, எனக்கு சரியா நடக்கலையேன்னு இருப்பீங்க, நல்லா நடந்தவங்க சந்தோஷத்துல இருப்பீங்க, அதெல்லாம் நம்ம விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இந்த கிரக பயிற்சியில டெஃபினட்டா இருக்கு. காரணம் ஏன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே ரிஷபத்துல சந்திரன் உச்சத்துல வர்றார், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது குருவோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டா எடுத்துக்கணும். 2026 ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றார். கடகம்ங்கிறது குருவுக்கு உச்சஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அப்படிங்கும் போது ரிஷபத்துல சந்திரன் உச்சத்துல வராரு, குரு கடகத்துல உச்சத்துல வராரு, ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4 கிரகங்கள், அதாவது 4 கிரகம் தனுசுல, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் தனுசுல ஒன்னா கூடுறாங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் சனி ஆஸ் யூஷுவல் தெரியும், ஜென்ம சனியா மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்க. இப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி காலகட்டம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. அது தவிர சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஷ்டம சனியோட காலகட்டத்துல இருக்காங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனியோட கடைசி ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லக்கூடிய 3வது 2.5ல இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே அந்த சனியோட பாதிப்புங்கிறது இருக்கு. இப்ப இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 12 ராசியினருக்கும் இந்த 2026 என்னோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 70% மேலதான் இருக்கு. பிலோ 70 எதுவுமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2026 இந்த பயிற்சி பலனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக கன்ஃபார்மா இருக்கும். ஏற்கனவே உங்க இப்போ ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் டைம் நல்லா இருக்கு. இப்ப கூடுதலா பார்க்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்துல சந்திரன் உச்சத்துல உள்ள வர்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது குருவோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கடகத்துக்கு மூவ் ஆறாரு ஜூன் மாசத்துக்கு மேல. இந்த ஒரு அமைப்பை வச்சு பார்க்கும் போது டெஃபினட்டா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் முதல்ல வெற்றி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஆண்டுல கன்ஃபார்மா எழுதி வச்சுங்க, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2026 திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம் கன்ஃபார்மா உண்டு. இப்ப நிறைய பேர் வீட்டுல கவலைப்பட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா எல்லாம், பையனுக்கு எவ்வளவு வரன் கிட்டக்கு வருது, மிஸ் ஆயிட்டு இருக்கு, தட்டி போயிட்டே இருக்கு, இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்மளோட பெரிய பாரம்ங்கிறது இறங்கும் கவலைப்பட்டு இருக்கிற நேயர்கள், குடும்பத்தார்களுக்கு நான் மகிழ்ச்சிகரமான சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, 2026 உங்க வீட்டுல கன்ஃபார்மா கெட்டி மேல சத்தம்ங்கிறது உண்டு. நிச்சயமா உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயதுல இருக்காங்க அப்படின்னா நீங்க முயற்சியை கைவிடாம தொடர்ந்து பண்ணிட்டுருங்க. நிச்சயமா இந்த 2026 அந்த திருமாங்கல்ய யோகம்ங்கிறது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் கட்டாயமா உண்டு. சரி சார், குழந்தை பாக்கியம் இப்ப எங்க வீட்டுல கல்யாணம் ஆயிடுது சார், 3 வருஷமா ஆயிடுது, என் பையன் மாட்டு பொண்ணுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதியருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில புதிய வரவுங்கிறது, புதிய உறுப்பினர் சேர்க்கைங்கிறது இந்த 2026 கன்ஃபார்மா உண்டு. நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா, இல்ல நீங்க கோயில் பூஜை பரிகாரத்துல இருக்கீங்களா, தாராளமா அதை கண்டினியூ பண்ணுங்க. 2026 கன்ஃபார்மா சொல்றேன்,
உங்க வீட்டுல வந்து அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கன்ஃபார்மா கிடைக்கும். அது தவிர வந்து டெஃபினட்டா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும், சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 இந்த ஆண்டுங்கிறது ரொம்ப சிறப்பான ஆண்டா தான் நிச்சயமா இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பொது பலன், அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எந்த ராசியினருக்கும் இது வந்து எந்த பதிவுல யார் என்ன வந்து சொன்னாலும் இது வந்து பொது பலன் சார். பொது பலன்னா அப்படின்னா என்ன சார், இது வந்து சொல்றதெல்லாம் பொய்யா, யாருக்கும் நடக்காதா அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மை கிடையாது. நிறைய பேருக்கு கன்ஃபார்மா நடக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 10 கோடி பேர் இருப்பான் ரிஷபராசியில. இப்ப 10 கோடி பேருக்கும் வந்து வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அது வந்து பொய்யான விஷயம் நடக்காது. அதான் உண்மை. காரணம் ஏன் அப்படின்னா உன் சுய ஜாதகத்தில் உனக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி அங்கதான் வந்து மெயினான விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 நான் சொன்ன பதிவு எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கார் அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும். அப்ப நான் வந்து அவன் பார்க்கக்கூடிய என்ன நினைப்பாங்க, சார் ஜோசியர் பாலாஜி சொன்னார் எல்லாமே பக்காவா நடந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது நடக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அடுத்தது, யோ வேலையை பார்த்துன்னு போயா, நீ ஜோசியத்தை விட்டுறியாயா, எனக்கு நடக்கலன்னா என்னையா பண்ண, நீ இது பண்றியாயா அது பண்றியான்னு சொல்லுவீங்க. கமெண்ட்ஸ் போடுறது உங்களோட உரிமை, நான் எதையுமே சொல்லலை. தாராளமா போடுங்க. நீங்க கமெண்ட்ஸ் போடதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணணும் ஆசை வரும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நினைச்சுங்க, என் மேல நீ கோச்சுட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. எனக்கும் அதே தானே சார், உங்களுக்கு மாத்திரமா நான் இந்த விஷயங்களை சொல்றேன், எனக்கும் அதுதானே சார். நான் மாத்திரம் என்ன சார் டைரக்டா வந்து வானத்திலேருந்து அப்படியே குதிச்சுட்டேன். நானும் ஒரு அம்மாவுக்கு குழந்தையா பிறந்து இவ்வளவு நாள் வளர்ந்து தானே சார் வந்திருக்கேன் நானு. இப்ப எனக்கும் கட்டங்கள் இருக்குல்ல, எனக்கும் தசாபுக்தி எல்லாமே இருக்குல்ல. ஒண்ணு நீங்க சொன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா நான் சொல்றேன். ஒரே விஷயம், நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கேன் தெரியுங்களா, எவ்வளவு சிங்கி அடிச்சிருக்கேன் தெரியுங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கும் தெரியாது சார், நானா சொன்னதான் சார் தெரியும். வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? 30 வருஷத்துல நீங்க நம்பினா நம்புங்க, யாராவது இந்த மாதிரி நடக்குமா? 30 வருஷத்துல 17 கம்பெனி நான் மாறி இருக்கேன் சார். காரணம் ஏன்னா என் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த தசாபுக்தி என்ன புரட்டி போட்டு அடிச்ச விஷயங்கள், எனக்கு ராகு தசை நடக்கக்கூடிய அந்த 18 வருஷ காலத்துக்குள்ள நான் 12 கம்பெனி மாறினேன் சார். இது என்ன சொல்றீங்க? அப்ப பாக்குறவன் என்ன நினைப்பான், யோ இந்த மனுஷன் அன்ஃபிட் போல இருக்கு, எதுக்குமே லாய்க்குல போறதுக்கு அதான் கம்பெனில வெளியில தள்ளிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு சொன்னேன்னா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு கூப்பிடுவாங்க உள்ள மேனேஜ்மெண்ட், சார் அடுத்த மாசத்துல நீங்க வேலைக்கு வர வேண்டாம் சார், ஆளை குறைக்க போறோம், உங்களை குறைக்கணும் அப்படின்றான். எனக்கு தூக்கி வாரி போடும். யோ உன்னை நம்பி நான் வந்து கடனை வாங்கி வச்சிருக்கேன், அதை வாங்கி வச்சிருக்கேன், லோனை வாங்கி வச்சிருக்கேன், பண்ணா என்னையா பண்ணது, அப்படியே அழுக வரும், முட்டின்ட்டு வரும். நான் இப்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோசிய தொழில கையில எடுத்தது 10 வருஷத்துல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்கு முன்னாடிலாம் நான் கம்பெனியில தான் இருந்தேன் நான் ஃபுல்லா. அப்போ என்னோட மனநிலைங்கிறது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போது உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு சார். என்ன மாதிரி வந்து உங்களுக்கு பதிவு சொல்றதுக்கு எல்லாம் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து வீடியோல பதிவு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்பெல்லாம் நான் இருக்கக்கூடிய காலகட்டம், நான் படிச்ச காலகட்டத்துல ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவு டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது சார். அப்ப நான் என் ஜாதகத்தை பத்தி யார்கிட்ட போய் தெரிஞ்சுப்பேன்? அப்ப என்னன்னா நமக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டம். 18 வருஷத்துக்குள்ள 17 கம்பெனி 15 கம்பெனி நம்ம மாறி இருக்கோம்னா நம்மளே அன்ஃபிட்டான்னு எனக்குள்ளே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு. அப்ப நான் ஜோசியத்துல வந்த போது என் ஜாதகத்தை தான் முதல்ல பார்த்தேன். ஐயோ நம்ம இவ்வளவு கேவலமா இருக்கே நம்ம ஜாதகம், என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்த போதுதான் எனக்குள்ளே நான் சிரிச்சுட்டேன். ஆனா கிரகங்கள் எனக்கே இவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. ஆனா வரக்கூடிய தசாபுக்தி எனக்கு சாதகமாக்கி இருக்கு. அங்கதான் நிக்கணும், அங்கதான் விஷயம். 2010 இருந்து எனக்கு சனி தசை, 2029 வரைக்கும் சனி தசை. எல்லாரும் சனி தசைன்னா பயப்படுவான் சார், அப்படியே வந்து பாத்ரூமே வந்துடும். சனி தசை வருதுனாலே அவனுக்கு வயிற்றெல்லாம் கலக்கி என்னமோ பண்ணும். ஆனா நான் கவலையப்படலை சார். காரணம் ஏன் தெரியுங்களா? சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுறாங்க. சனி வந்து நம்மளுக்கு வந்து கெட்டதுதான் செய்வார், நல்லது செய்ய மாட்டார்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தவறான விஷயம். சனி வந்து நீதிமான் சார், நீதிக்கு அரசர். அவருடைய காலகட்டத்துல நீங்க நியாயம் நேர்மை தவறாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், கற்பூரம் அடிச்சவனா நான் சத்தியம் பண்றேன் சார். யாருக்கும் நான் கெடுதல் நினைச்சேன் சார், யாரும் குடியை நான் கெடுத்தது இல்லை சார், யாரும் கெட்டு போகணும்னு நினைச்சது சார். அது வரைக்கும் தான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, 2010 எனக்கு சனி தசை உள்ள வந்தது. 2010 இருந்து என்ன ஜோசியத்துல பாப்புலர் ஆகினார், வேர்ல்டு பாப்புலர். நான் பெருமைக்கு சொல்ல, என்னடா பாலாஜி காலத்தை கூட்டுக்கிறேன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். என்ன ஜோசியத்துல பாப்புலர் ஆக்கினாரு, என்ன இவ்வளவு தூரம்
உங்க முன்னாடி உட்காந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணறதுக்கு என்ன ஒரு பெரிய ஆளாக்கினது சனீஸ்வர பகவான் தான் சார். இது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும்னு நான் சொல்றேன், வேற எதுவுமே உங்களை பயமுறுத்தல. சனீஸ்வரன்னா வந்து அவ்வளவு நல்ல கடவுள் சார், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் சார் சனீஸ்வர பகவான். அவரை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால தைரியமா இருங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு 2026ல ஒரு விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டா நடக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, என்னன்னா திடீர் உத்தியோக மாற்றம், திடீர் இடம் மாற்றம், திடீர் பதவி மாற்றம், திடீர் வருமான மாற்றம் உங்களுக்கு கன்ஃபார்மா உண்டு. 2026 இந்த கிரகங்களோட மூவ்மெண்ட்டை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026ல நீ ஒரு இடத்துல இருக்க, ஒரு கம்பெனியில இருக்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நீ நினைச்சிட்டு இருப்ப, எப்படி நடக்கும்னு தெரியாம இருப்ப. ஆனா இந்த 2026ல கட்டாயமா நடக்கும். சில பேருக்கு வந்து நீ நினைச்சு பார்க்காத டைம்ல உங்களுக்கு இடமாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும், நிச்சயமா அது உண்டு. சில பேர் உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, சார் அடுத்த உத்தியோகம் மாறணும் சார், எப்படி மாறுதுன்னு தெரியல, அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் மேலே நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களோட தன்மை உங்களை வந்து அடுத்த வேலைக்கு உண்டான அந்த முயற்சியை வந்து நல்லபடியா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆக்கி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப இதுக்கப்புறம் திருமண யோகம் டெஃபினட்டா சொல்லிட்டேன், நான் குழந்தை பாக்கிய யோகம் சொல்லிட்டேன். இப்ப மாணவரோட படிப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே சொல்றேன், இந்த காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம். நீங்க வந்து கொஞ்சம் அக்கறையா நிதானமா படிங்கோ. டெஃபினட்டா சொல்றேன், நீங்க என்ன படிக்கணும்னு, ஐஐடி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய அந்த எண்ணம்ங்கிறது இந்த 2026 உங்களுக்கு நிச்சயமா ஈடேறும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு எப்படி வாங்கணும், அதுக்கு லோன் கிடைக்குமா தெரியாதா, இதெல்லாம் கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சில பேர் வந்து மனை வச்சிருப்பீங்க, அந்த மனையை விற்கணும்னு நினைப்பீங்க, பெரிய லெவல்ல போகாம இருக்கும். ஆனா இந்த 2026ல நீங்க எதிர்பார்க்காத அந்த பண வரவுங்கிறது லேண்ட் மூலியமா உங்களுக்கு கட்டாயமா உண்டு. அது தவிர குடும்பத்துல இருக்கவங்களோட ஆரோக்கியம் டெஃபினட்டா சொல்றேன், 2026ல நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். டோட்டலா சொல்லணும் அப்படின்னா இந்த 2026 ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய மதிப்பெண் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 95% மதிப்பெண்களை வந்து நான் டெஃபினட்டா தரேன். ஏன்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுங்கிறது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு கட்டாயமா உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கோ, விடாம செஞ்சுட்டு வாங்கோ. அதை தவிர இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், ஜனவரி மாசம் அந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய அந்த முதல் மாசத்துல வீட்டுல இல்ல உங்களுடைய கடை கண்ணியோ இல்ல வந்து உங்களோட பிசினஸ் செய்யக்கூடிய இடத்துலயோ டெஃபினட்டா நீங்க கணபதி ஹோமம் நடத்தி பாருங்க. இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியில எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஆண்டா கட்டாயமா இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட ஸ்தலம் சொல்லக்கூடிய சென்னையில இருக்கு, மாங்காடுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சிவனோட கோயில் ஒண்ணு இருக்கு, அது வந்து சுக்கிரனோட ஸ்தலம் தான். அப்படி இல்லைன்னா மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளீஸ்வரர் கோயில்னு இருக்கு, அதுவும் சுக்கிரனோட ஸ்தலம் தான். உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த 2026ல இந்த கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்கோ, சுக்கிரனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு பண வரவுக்கு எந்த குறையுமே இருக்காது. வீட்டுல வந்து நகை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை எல்லாமே நல்லபடியா இருக்கும். வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் சேர்க்கை நல்லபடியா இருக்கும். இது எல்லாமே இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஆண்டுன்னு கட்டாயமா சொல்லுவேன். அது தவிர இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் இந்த வீடியோவை வந்து பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். அதை தவிர இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் அவங்க ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், பயனடையணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வருதோ உங்களால முடிஞ்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்து எல்லாரும் பயனடைவாங்க. ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட, நீண்ட ஐஸ்வர்யத்தோட, தேகபலத்தோட, பாதபலத்தோட, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம பித்ருக்கள் ஆசீர்வாதத்தால, குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தால, கிராம தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால, நகர தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால, இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதத்தால தீர்காயுசா இருக்கணும்னு
பெருமாளை பிரார்த்தனை பண்றேன். சந்தோஷ நேயர்களே, நன்றி, வணக்கங்கள்.